யம்மியான சிக்கன் ஜிங்கர் பர்கர் எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சிக்கனை போன்லெஸ்ஸாக கட் பண்ணி சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் மிக்சியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, 2 பூண்டு, அதுக்கப்புறம் பெப்பர், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மின்ஸ்டு மீட் கிடைக்கும். அப்படி கிடச்சிதுன்னா நம்ம அது ரொம்ப ஈஸி. ஸோ அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்கனை கூட வெட்டி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வீட்லேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மெக்டானல்ட்ஸ், கிங்ஸ் பர்கர் எல்லாமே நம்ம பர்கருக்கு பக்கத்துலேயே வர முடியாது, அவ்வளோ யம்மியாக இருக்கும். ஸோ நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நான் எண்ணெயை கையில் தடவிக்கிறேன். ஸோ தட் நம்மளை இதை ஒரு ரவுண்டாக உருட்ட போகிறோம். ஸோ அது நம்ம கையில் ஒட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி கையில் நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டி ஒரு கடாயை சூடு பண்ணி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இதை நம்ம 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணி நம்ம இதில் வச்சிடலாம். இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது, ரொம்ப லெஸ் ஆயில்லையே நல்லா குக் ஆகிடும். ஸோ நம்ம இப்படி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அதை திருப்பி போட்டுருங்க. நீங்கள் வேணும்னா மூடி வச்சு கூட இதை குக் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும் சிக்கன்ன்றதுனால. அண்ட் இது நல்லா அரைச்சிட்டோன்றதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே குக் ஆகிடும். நம்ம சைடில் நம்ம பர்கருக்கு தேவையான மயோனீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் கொஞ்சம் சில்லி சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதில் நான் லாக்டஸ் எடுத்திருக்கேன். அந்த லாக்டர் வெஜிடபிளை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம மயோனீஸோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு அதோட ரிச் ஃப்ளேவர் நம்மளுக்கு தரும். நம்ம பர்கர் ரொம்ப நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம பர்கர் பன்னும் எடுத்து நடுவில் வெட்டி இதை இதர் பட்டர் இல்லைன்னா ஆயிலில் நீங்கள் பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது இன்னும் நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை லைட்டாக பட்டரில் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இது சூடாக இருக்கும்போதே ஒரு சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் சீஸ் உருகும். சைடில் நம்ம அந்த லாக்டோஸோட மயோனீஸ் ரெடி பண்ணியிருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நான் மின்ஸ்டு மீட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா சிக்கன், அதை நான் வச்சுட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன் டாப்பிங்ஸ், அதுக்கப்புறம் திருப்பி அந்த லாக்டோஸ் மயோனீஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இன்னும் நல்ல பெரிய பர்கராக நம்மளுக்கு திக்காக நல்லா யம்மியாக இருக்கும். அதோட கொஞ்சம் டொமேட்டோ டாப்பிங்ஸ், அதுக்கப்புறம் ஒரு லாக்டோர், அண்ட் நம்ம பர்கர் இஸ் ரெடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு பர்கர் சாப்பிட்டிங்கனாலுமே அவ்வளோ யம்மியாக இருக்கும். அண்ட் மோரோவர் இட்ஸ் ஸோ ஹைஜீனிக் அண்ட் ஹெல்த்தி பிகாஸ் இட்ஸ் ஹோம்மேட். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க பர்கருக்காக. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you all in the next video. Bye.